ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம வந்து குஸ்கா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் நம்ம பார்த்திங்கன்னா, இப்போ வந்து குஸ்கா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, பட்டை கிராம்பு எடுத்திருக்கோம், நெய் எடுத்திருக்கோம், மல்லி புதினா, தயிர், பூண்டு மட்டும் தனியாக அரைச்சி வச்சுருக்கோம், அரிசி ஊற வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தை கொஞ்சோண்டு எடுத்து உரித்து அரைச்சி வச்சுருக்கோம். அப்புறம் இஞ்சி மட்டும் தனியாக அரைச்சி வச்சுருக்கோம். அப்புறம் தக்காளி, பச்சை மிளகா, பெரிய வெங்காயம், அப்புறம் வந்து தயிர், இது எல்லாமே எடுத்திருக்கோம் தேவையான பொருள். இப்போ தேவையான பொருள் எடுத்திருக்கோம். இது எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து நாங்கள் வந்து 1 கிலோ அரிசி வேகிற பாத்திரம் பெரிய டவரா எடுத்திருக்கோம். நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 170 ml எண்ணெய், அது கூட வந்து ஒரு 30 ml நெய் ஊற்றிக்கோங்க. நாங்கள் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டிருக்கோம். நம்ம எண்ணெய் கொதிச்சு போட்டோம்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் தெரிச்சிரும், வெடித்து வெளியே வந்துடும். அதனால் நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக சூடேறினோடனே போட்டுட்டு இப்போ அது கூட பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வெங்காயம் சேர்த்துருக்கோம். நம்ம பல்லாரி வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன சைஸில். அது வந்து நான் போட்டுக்கிறேன். இன்னும் எண்ணெய் காயில் பார்த்துக்கோங்க. எண்ணெய் காயல்னாலும் நம்மளுக்கு வந்து இப்போ பிரச்சனை கிடையாது. ஏன்னா இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து நல்லா எண்ணெய் காயணும். நாங்கள் வந்து ஆரம்பத்துலேயே இப்போ சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த இதை வந்து வதக்கிட்டு நம்மளுக்கு வந்து கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். ஆயில் வந்து அந்த ஆனியன் கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். நாங்கள் அது கூட பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்தோடனேவும் நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லி புதினா நாங்கள் கொஞ்சம் வச்சுருக்கோம். அதையும் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா சேர்த்துக்கோங்க. நம்ம பண்ணுற பிரியாணி பார்த்திங்கன்னா, நம்ம திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி மாதிரி பண்ணுறோம். அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஆல்ரெடி நம்ம வந்து ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த வெங்காயத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோன்னா, இது கூட அந்த நம்ம பாதி அளவு ஒரு 50-70% வதங்கினோடனே தான் இதை போட்டிருக்கோம், சின்ன வெங்காயம் பேஸ்ட்டை. அதையும் போட்டுட்டு நீங்கள் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நாங்கள் வந்து வதக்கலை. இப்போ வந்து இது கூட வந்து சில்லி பவுட்ரு போட்டுக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுட்ரு நாங்கள் 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். அது வந்து நம்ம அப்படியே வதக்காமல் விட்டோம்னா கரிஞ்சிடும் ஒரு மாதிரி. அதனால் நாங்கள் வந்து அதை மட்டும் ஒரு ஓரமாக வதக்கிடுறோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கோம். இஞ்சி பேஸ்ட் பூரா போட்டுக்கிறோம். இஞ்சி பேஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம அது கூட ஊற்றிட்டு இப்போ அதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் நம்ம ஒவ்வொன்றா போட்டுக்கலாங்க. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து நாங்கள் 2 தக்காளி அளவு எடுத்துருக்கோம். நீங்கள் போட்டுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம 10 ரூபா அளவுக்கு தயிர், 1 கிலோ அரிசினால நாங்கள் குருணை அரிசி தான் சேர்த்துருக்கோம். அதனால் 10 ரூபா தயிர் பாக்கெட் அளவுக்கு நீங்கள் வந்து அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நாங்கள் வீட்டிலே அரைச்ச பிரியாணி மசாலா ஒன்று சேர்த்துருக்கோங்க. ஒரு ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பிரியாணி பவுட்ரு வீட்டிலே அரைச்சது, பட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம், அதையும் வந்து நாங்கள் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இது கூட வந்து உப்பு போட்டுக்கிறோம். நம்ம இன்னும் உப்பே போடலங்க ஸ்டார்டிங்கில் உப்பு போட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா சிம்மில் தான் வச்சுருக்கோம் அடுப்பு. சிம்மில் வச்சா அப்படியே மூடிடுவாங்க, கிண்டலை எதுவுமே பண்ணல. ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஸ்மெல் அப்படி கம்மாகமன்னு வருங்க. இப்போ நல்லா நீங்கள் கிண்டி விட்டுக்கோங்க. இதுலேயே ஓரளவுக்கு மசாலா வாசனை போய் நல்லா பிரியாணி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். நல்லா கிண்டிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயும் அந்த கிரேவியும் தனியாக பிரிஞ்சு வரணும். அப்போ வந்து நீங்கள் எவ்வளவு அரிசி எடுத்துருக்கீங்களோ அந்த அளவில் நாங்கள் குருணை அரிசி எடுத்துருக்கோம். அதில் வந்து 3 டம்ளர் இருந்ததுனால நாங்கள் வந்து ஒரு 5 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணியே ஊற்றிருக்கோம். குருணை அரிசி சீக்கிரம் வந்துடும். நம்ம தம் போட போகிறோம். அதனால் இப்படி நல்லா கொதிச்சு வந்துடணுங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். அப்போ தான் நம்ம நீங்கள் ஒரு நாள் பிரியாணி வச்சு சாப்பிட்டா கூட அடுத்த நாள் கெட்டு போகாமல் இருக்கும், நல்லா தண்ணி கொதிக்க. இதை வந்து நல்லா அரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இது கூட வந்து இப்போ அரிசியை சேர்த்துருங்க. இந்த அரிசியை சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்சிங் கொடுங்க. இதெல்லாம் வந்து அரிசியும் தண்ணியும் வந்து ஒரு பாதியாக வந்தோடனேவும் நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, அடியில் தோசைக்கல் வச்சுருக்கோங்க. ஆனால் மேலே வந்து நம்ம வீட்டில் இருக்க சிரட்டை இருக்கும்ல, தேங்காய் சிரட்டை, அது இது பண்ணியும் மேலே நம்ம வந்து தம் போட்டாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இப்படி தாங்க வந்துருக்கு. உதிரியாக டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. உப்பு காரம்லாம் நீங்கள் முன்னாடியே பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவு உப்பு சாப்பிடுவீங்க, காரம் சாப்பிடுவீங்கன்றதை பார்த்துட்டு போட்டுக்கலாங்க. உங்களுக்கு எல்லா அளவும் கரெக்டாக இருந்துச்சு. இது கூட நீங்கள் சிக்கன் சேர்த்து பண்ணலாம், காய்கறி சேர்த்து பண்ணலாம், காளான் சேர்த்து பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். நாங்கள் இப்போ எம்டியாக தான் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நல்லா உதிரியாக சூப்பராக வந்துருச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.